மார்டின் என்ன பார்த்தா காலி பொட்டியான் ஷோவா அடிக்க வச்சிருக்காரு. அவ்வளோ யூஸ் பண்றாங்க மார்டின் அவங்க. நான் சொன்னேன் இது செஞ்சது போல ஒரு கொசுவலை கட்டி படுக்கலாமே. பாருங்க நேற்று நான் வந்தேன், நான் ஒரு ஆசிரமத்துக்கு போனாலும் சரி அனாசிரமத்தில் போனாலும் எனக்கு கொசுவலை இருக்கும். அந்த ஒவ்வொருத்தரும் கொசுவலை கொடுத்துருக்காங்க. எங்கேயா போனா இல்லைன்னா ஃபேன் போட்டுக்க மாட்டேன். அந்த சொல்றேன் ஐயா வீட்டுக்கு வந்து எனக்கு கொசுவலை கொடுத்துட்டாரு. இறைநிலை ரெடி பண்ணி அங்கதான் அனுப்புது. கனெக்ஷன் கொடுக்கும், உங்களுக்கு எது தேவையோ அது கொடுக்கும். உங்களுக்கு எல்லாம் தேவை வந்திருக்கு, ஆரோக்கிய வாழ்வு தேவைன்னு வந்திருக்கு. அதை கடவுள் கொண்டு உட்கார வச்சிருக்கு. உடுமலைப்பேட்டில் அத்தனை பேர் வரல, மனவளக்கலை மன்றத்துக்கு வந்த அத்தனை பேர் கூட இங்க வரல. எல்லாருக்கும் அந்த பாக்கிங் கிடைச்சிருக்குன்னா கிடைக்காது. எனக்கு பாக்கிங் கிடைச்சிருக்குன்னா நீங்க வந்ததுனால அந்த பாக்கிங் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபேன் காத்து யோசிச்சு பாத்தீங்களா? வெயில் நல்லா ஃபேன் போட்டு தூங்கிட்டு காலையில எழுந்து ஃப்ரெஷ்ஷா போயிருக்கீங்களா? யூரின் தான் நல்லா பாஸ் பண்ணிருக்கீங்களா? காலையில வெயில் நல்லா வராது தெரியுங்களா? காலங்கத்துல யூரின் ஃப்ரீயா கிடையாது. சாதாரண மனிதனுக்கு காலையில நல்ல யூரின் போகும். காலை வருதுங்களா? யூரின் வர மாட்டேங்குது, உடம்பு அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு. சொல்றீங்களா இல்லையா? என்ன காரணம்? ஆடி மாச காத்துல அணிக்கல்னு வரும், அதான் உடம்பெல்லாம் வலிக்குதுன்னு சொல்றீங்களா இல்லையா? ஆடி மாசத்துல அந்த ஆடி மாச காத்த 365 நாள் இந்த உடம்பு மேல அடிச்சுட்டு இருக்கிறீங்களே, எப்படி உயிராட்டணும்? ஃபுல் ஸ்பீடு தான். மழை காலமா ஃபுல் ஸ்பீடு கொசு, வெயில் காலமா ஃபுல் ஸ்பீடு. இந்த உடம்புல ஒரு சக்தி இருக்கு தெரியுங்களா? ஆட்டோமேட்டிக் மிஷின். உங்களுக்கு உடம்புல வெப்பம் வந்துச்சுன்னா நேரா ஏசி வேலை செய்யும். என்ன ஏசிங்க? வேர்வை. நீங்க காட்டன் ட்ரெஸ் போட்டிருந்தீங்க, காட்டன் புடவை கட்டிங்கன்னா அந்த புடவையில வந்து அந்த வேர்வை பட்டனே உடம்பு எப்படி இருக்குங்க? சில்லுன்னு ஆயிடும். கவனிச்சிருக்கீங்களா? மறுபடியும் அந்த புடவை காஞ்சனே என்ன பண்ணுவோம்? திருப்பி வேர்வை பிடிக்கும், திருப்பி சில்னஸ் பண்ணிக்கும். இது இயற்கையா செய்யுது. நீங்க என்ன பண்றீங்க? ஃபேனை போட்டு விட்டீங்களா, அந்த வயிறு வர வர காஞ்சினே இருக்குது. இந்த உள்ள இருக்கிற மிஷின் என்ன பண்ணுது? என்ன இப்பதான் அனுப்பிச்சு ஏசி கூல் பண்ணலான்னு திருப்பி காஞ்சி திருப்பி 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 அனுப்பிச்சுனே இருக்குது. அதனாலதான் அந்த கரண்ட் போனோன்னு குப்புன்னு வேக்கிறது தெரியும். அது வரைக்கும் வேத்துது, அது காஞ்சினே இருந்து தெரியல. அனல் காத்துல இப்ப துணி காய போறீங்க, இந்த இடத்துல காயுதா இல்லையா? எப்படி காயுது? காத்துல இருக்கிற அனலே காய வைக்குது. அப்ப நம்ம உடம்புல ஈரத்தை எடுக்க மாட்டேதா? இந்த மாதிரி நீர் சக்தி நமக்கு எத்தனை சதவீதம் இருக்கணும்? 78%. இந்த பூமியில நிலவளத்துல எத்தனை சதவீதம் இருக்கு? 78% இருக்கு. குறைஞ்சா நம்ம கதை அதோ கதை தான். இப்ப புரியுதுங்களா? இங்க குறையுது. காலையில எழுந்துச்சு உடனே நீர் சக்தி இல்ல அடிச்சு போட்ட மாதிரி இருக்குது. வெய்ய காலத்துல வேலை செய்ய பிடிக்குதா? பகல் நேரம் அதிகமா கொடுத்து இறைவன் நம்ம அதிகமா உழைக்கணுன்றதுக்காக அந்த பகல் நேரத்துல உழைக்க முடியுதா? காரணம் நீர் சக்தி எல்லாம் அந்த ஃபேன் காத்து போட்டு அள்ளிடுறோம். அது என்ன பண்ணுது? கிள்ளி கிள்ளி உயிராற்றல பூரா எடுத்துட்டு போயிடுது. விளைவு ரொம்ப அசதியா போயிடுறோம். அடுத்தது இந்த நீங்க பண்ற மிகப்பெரிய கொடுமை இந்த ஷூவும் டையும் தான். இங்க இருக்கிறவங்களை எல்லாரும் நான் கேட்டு, நீங்க எல்லாம் ஷூ போட்டு டை போட்டு இன்னைக்கு பூரா உட்காந்து மீட்டிங் கேட்க முடியுமா? இந்த மாதிரி வெயில் உஷ்ணமா இருக்கிறதுல முடியுமாங்கய்யா? நல்லா டெரிகாட்டன் ஷர்ட் டை, ஃபேன் கிடையாது, கீழே ஷூ சாக்ஸ். என்ன சாக்ஸ்? நைலான் சாக்ஸ். டெரிகாட்டன் பேண்ட், டெரிகாட்டன் ஷர்ட், நைலான் சாக்ஸ் போட்டு கிளாஸ்ல உட்காந்தா பையன் டென்ஷன் இல்லாம எப்படி இருப்பான்? அடிப்படை வாழ்வியல் முறையை நம்ம மாத்தணும். நீங்க ஆங்கில கல்வி கற்கலாம், ஆனால் ஆங்கிலேயன் மாதிரியாவ நம்ம ட்ரெஸ் பண்ணிக்கணும். அந்த ஆங்கிலேயன் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கதர் ஜிப்பாவும் கதர் பைஜாமா போட்டு போலீங்களா? பாக்கலீங்களா? கதர் வேஷ்டி கதர் ட்ரெஸ் பண்றாங்களா இல்லையா? அங்க போய் பாருங்க, சூப்பரா கோட் ஷர்ட் போட்டு ரவதான் தெரியும். செய்யறாங்களா இல்லையா? ஏன்? அந்த சீதோஷ நிலைக்கு அப்படி வாழணும். நம்ம என்ன பண்றோம்? நம்ம பிள்ளைங்களை பெத்ததும் இல்லாம அதை கொண்டு போய் ஸ்கூல்ல 5000 பணத்தை நீங்க சித்திரவதை பண்ண நினைச்சா வீட்லயே வச்சு பண்ணலாம். அதுக்கு வேற ஃபீஸ் கட்டி ஷூவை ஒண்ணு மாட்டி, பிளாஸ்டிக்ல ஷூ, நைலான் சாக்ஸ், கழுத்துல ஒரு டை, ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு வைக்கிறீங்க. அமெரிக்காவில் ஆராய்ச்சி பண்ணியிருக்கான், உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கே இந்த டை கட்டினதுனால மூளை நலம் பாதிக்கப்பட்டு எத்தனையோ சதவீதம் பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அதுல சில பேர் மனநோயாளிகள் ஆயிட்டாங்க. சில பேர் ஒரு அதாவது மனநோயாளிக்கும் இதுக்கும் இல்லாத ஒரு இடைப்பட்ட நிலையில ஒரு தாறுமான செயல்பாடா இருக்குதுன்னு சொல்லி 3 விதமான ஆய்வு பண்ணியிருக்கான். ஷூ போறதுனால வேற யோசனை தெரியுமா உங்களுக்கெல்லாம்? மகரிஷியோட பயிற்சிகள் எல்லாருக்கும் தெரியும். இங்க பிட்யூட்டரி நரம்பு இந்த கட்டவரல முடியுது, கண்களோட நரம்பு, மார்களோட நரம்பு. நம்ம உடலோட அமைப்பு இந்த காலில் பார்க்கலாம். இந்த வயிறு, பின்னால இது இடுப்பு, மேல நெஞ்சி, அவர்கள் உயரத்துக்கு தகுந்த மாதிரி பாதம் இருக்குது. நான் என்ன பண்ணது அப்படின்னா, உங்க காலடி சூட்டை வைத்துதானே உங்களுக்கு பிடிக்குது. என்ன அர்த்தம்? உங்க காந்த களம் மண்ணில் இருக்குதுமா, நீங்க நடக்க நடக்க அசதியாகி போறீங்களேன்னு அர்த்தம். காந்தம் டிராப் ஆயிட்டே இருக்கு. அந்த மாதிரி ஒரு இயற்கையில் இருக்கும்போது ஒரு துடிப்பு மிக்க குழந்தைக்கு போய், வளரக்கூடிய குழந்தைக்கு போய் கால் வளரும் தெரியுமா? நாம் கூட ரொம்ப ஸ்லோவா வளர்றோம். ஒரு 16 வயசு வரைக்கும் அற்புதமா வளரும். அதுக்கப்புறம் கூட நம்ம ஒன்னு இப்படி வளர்றோம், இல்லைன்னா இப்படி போயிட்டே இருக்கிறோம். அந்த மாதிரி இருக்கிற குழந்தைக்கு போய் ஷூவையும் டையும் போறீங்கன்னா குழந்தை எப்படிமா இருக்கும்? 1 ரூபா கொடுத்து கடையில போய் 4 நாள் கிஞ்சி வாங்கினு ராஜான்னா, 4 நாள் கிஞ்சி வாங்கினு மிச்சம் சொல்ற எவ்வளோனா தெரியலமா கொடுத்தா எண்ணி பார்த்து கொண்டான். இதுக்காக போய் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வச்சுருக்கிறோம். அதுக்காக ஒரு நகைச்சுவை சொல்லனா தெரியும். ஒரு ஃபாரினர் வந்தாரு, ஊரை சுத்தி காமிச்சினார், உடுமலைப்பட்டியை சுத்தி காமிச்சுனே வந்தார்.
அப்படியே அந்த பக்கமா கூட்டு போனார். அங்க ஒரு ஐயர், யாராவது ஐயர் இருந்தா கோச்சிக்கணும், சும்மா ஒரு நகைச்சுவையில ஒரு உண்மை தத்துவம் தான். அவர் உட்காந்துட்டு டாய்லெட் போயிருந்தாரு, சொம்புல தண்ணி வச்சு. அப்படி அந்த காலத்துல கற்பனை பண்ணி சொம்பு தண்ணி எடுத்து விடுவாங்க போகும்போது இறக்கி. டாய்லெட் வச்சிருந்தாரு, அந்த கூணுல தரையில படக்கூடாது காதுல மாட்டிருந்தாரு. அந்த ஆள் போய் உக்காந்து பார்க்கும்போது அப்பதான் உக்காந்தான், 2 நிமிஷத்துல ஏஞ்சி வந்துட்டான். யோ அந்த காதுல மாட்டிக்கிற மிஷின் வாங்கி கொடு எனக்கு. ஏன்டா எனக்கு வரமாட்டேங்குதே அப்படின்னாரு. நீங்க உங்க டிவியில பாத்துறீங்களா விளம்பரத்துல வெஸ்டர்ன் டைப் டாய்லெட் விளம்பரம் கொடுப்பாங்க, நியூஸ் பேப்பர் எடுத்து டாய்லெட்ல போய் இந்த தண்ணி காலில் விழுந்துரும் அந்த தொட்டி, ஐயோ நைட்டு ஒட்டி வச்சுட்டு வருவான். கவனிச்சிங்களா? ஏன் நியூஸ் பேப்பரோட போறான்? அவன் சாப்பிடுற பரோட்டாவிலையும் இந்த பிரெட்லயும் நம்ம சாப்பிடுற இந்த மாடர்ன் ஃபுட்லயும் ஃபாஸ்ட் ஃபுட்லயும் அவர் வெளியே வரமாட்டார், கடும் பற்று ஒட்டிக்குவார், சிமெண்ட் சாப்பிட்ட மாதிரி. எப்போ வரும்னு தெரியாதா, அதனால முட்டி போட்டு உட்கார முடியாது. நம்மள மாதிரி உட்காந்தா இந்த பெருங்குடல போய் இந்த கால் அழுத்தம், மலமே நிக்காது வந்துடும். நமக்கு இப்ப என்ன பேசினா முட்டி வெளி வந்துருச்சு. நம்மளால 10 கிலோ வெயிட் தான் தூக்க முடியும், 20 கிலோ தூக்கினா கீழே உட்காந்துக்கிறோம். அது மாதிரி இந்த உடம்புக்கு இவ்வளவுதான் வெயிட் தூக்கணும்னு கணக்குது. ஓவரா பெருத்துட்டுமா முட்டி தூக்க முடியல, வலிக்குது. அவர் நியூஸ் பேப்பர் வச்சு படிப்பார், அவருக்கு எப்போ வரும்னே தெரியாது. வந்தா வரட்டும், வரலாம் போட்டு பார்த்து வந்ததோ இல்லையா சந்தேகம். அதையும் கால் பேப்பரோட துவச்சு போடும், அதுக்கு தான் ஒரு பேப்பர் வைக்கிறது. பேப்பரோட துவச்சிட்டு வந்தவனுக்கு போய் பார்த்தாங்க உட்காந்து தெரியல, எந்திரிச்சு கழுவிட்டு வந்தா பொறாம இருக்குமா இருக்காதா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுதான் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்கிறதுன்றது. அவன் இங்க இதுக்கு பறந்துனுக்குறான். ஆயர்ல வந்த ஃபாரினர்ஸ் பூரா உப்பு இல்லாத சாப்பாடு சாப்பிட்டாங்க, பச்சை. நம்ம ஆளுங்கெல்லாம் தோசை இட்லி இடியாப்பம் சாப்பிட்டுக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் ஆங்கில படிப்பு படிக்கலாம், ஹிந்தி படிக்கலாம், பிரெஞ்சு மொழி படிக்கலாம், எதை வேணாலும் படிக்கலாம். நம்ம கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ல படிக்கணும், அதான முக்கியம். அப்ப நீங்க ஒவ்வொருத்தரும் விழிப்பு நிலைக்கு வந்து நாம பணம் கொடுத்து சொல்றோம். நீங்க பணம் கொடுத்து சொல்ற டாக்டர் கிட்ட, டாக்டர் 9:52 நல்ல நேரம், சிசேரியன் பண்ணி குழந்தை எடுன்னு சொன்னா பண்றதுக்கு டாக்டர் ரெடி ஆயிட்டாங்க. இது இருந்தா போதும் அப்படின்னா நீங்க பணம் கட்டி படிக்க வைக்கிற பள்ளிக்கூடத்துல நீங்க சொல்றதை கேட்க மாட்டாங்க. இல்லைன்னா நாங்க பசங்களை டிசி கொடுக்கணும் கப்புன்னு மாத்திக்க மாட்டாங்க. முயற்சி பண்ணுங்க. ஏன் ஒருத்தர் ஒரு பள்ளிக்கூடத்துல இதை பேசணும்னா எல்லா பேரண்ட்ஸ் எனக்கு சப்போர்ட்டிவா வந்தோடனே அவர் என்ன சொல்லிட்டாரு, இப்ப இருந்து ஷூ போட்டு பழகினாதான் பின்னால பையன் நல்லா ஜிம்மு நடப்பானா. அப்துல் கலாம் வந்து சின்ன குழையில இருந்து அந்த மணல்ல ஷூ போட்டு தான் நடந்திருந்தாரா? நீங்க அற்புதமா இல்ல, அவரை பார்க்கும் போதே எவ்வளவு கலையா இல்ல. அறிவு வந்தா தானா சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தோம், டொயோட்டா கார்லயும் பென்ஸ் கார்லயும் பறந்துட்டு இல்ல. பிறக்கும் போதே அவங்க தாத்தா கார்லயா பிறந்தாரு? பிறக்கும் போதே நம்ம பிறந்தோமா? கத்துக்கிட்ட அடுத்த நாள் வண்டி ஓட்ட கத்துக்கல, எல்லாம் முடியும். அதனால குழந்தைக்கு தயவுசெய்து ஷூ சாக்ஸ் எடுக்கணும்ன்றதுல நம்ம என்ன அழுத்தத்தை கொடுங்க. ஏன்னா மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் இந்த நாட்டுக்கு தேவையில்லை, மன தைரியம் மிக்க குழந்தைகள் தான் தேவை. ஏன்னா இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிற குழந்தையும் நம்ம மாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. அடுத்தது நோய்களும் செயல்களும். நோய்க்கு வந்துட்டோம். சாரி அப்படின்னு சொல்றோமா? சிம்பிளா ஒரு சின்ன 2-3 முக்கியமானது எடுத்துக்குவோம். நிறைய அது வந்து நோய்கள்னா போயிட்டே இருக்கலாம். சுருக்கமா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிடலாம். உங்களுக்கு இங்க வலிக்குது, கற்பனை பண்ணிக்கிட்டா இதுக்கு பேர் என்ன சொல்றீங்க? கை வலிக்குது. இங்க வலிக்குது என்ன சொல்றீங்க? விரல் வலிக்குது. எந்த விரல் வலிக்குதுன்னா வலது கை விரல் வலிக்குதுன்றீங்க. இங்க என்ன பண்றீங்க? கால் வலிக்குதுன்றீங்க. எங்க வலிக்குது? கெண்ட கால். எந்த கால்மா? இடது கால். ஐயோ இங்க வலிக்குதுன்றீங்க, ஐயோ இங்க வலிக்குதுன்றீங்க, தலை வலிக்குதுன்றீங்க. என்ன சொல்லிக்கிறீங்க? தலை வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குது. வலிச்சது யாருக்கு? ஒருத்தருக்கா 10 பேருக்கா? ஒருத்தருக்கு தானே, சந்தேகம் இல்லையா? சுத்த வெளிய பெருமாள்ன்றோம், விஷ்ணுன்றோம், அப்படியே சொல்லிட்டே போறோமே இல்ல, அல்லான்றோம். அது மாதிரி தானே பித்தான்றோம். அப்ப வலி ஒருத்தருக்குன்னா அனுபவிக்கிறது ஒரு உடம்பா 10 உடம்பா? சந்தோஷம். அப்போ அவர் உடம்பு அனுபவிக்குதுன்னா வியாதி 1 10 நோயா? கரெக்ட். இங்க வலிச்சா என்ன சொன்னோம்? தலைவலி. கூட யாரு இருக்கிறார்? வலிதான். இங்க வலிச்சா கை வலிதுனோம். என்னன்னா ஒரு வீட்டுக்கு திருடம் வர்றான், தோட்டத்து கதை கொஞ்சம் பழகினமா இருந்தா என்ன வீட்டு தோட்டத்து கதையில வந்திருக்கிறான், தெரு கதை பழகின வந்தா தெரு கதையில வந்துக்கிறான். முடியல ஜன்னல் எதுவும் இல்லைன்னா உடைக்க முடியலன்னா என்ன பண்றான்? வீட்டுல ஆள் இருக்கும் போதே கதவை தட்டி அட்ரஸ் கேட்கற மாதிரி டப்புன்னு உள்ள போந்துட்டான். ஏதோ ஒண்ணு நடக்குது. ஆக மொத்தத்துல பலகீனமா இருக்கிறதுனால தான் எதுவும் நடக்குது. புரியுதுங்களா? அதே மாதிரிதான் நம்ம செய்யற ஒவ்வொரு செயலும் இந்த உடலுக்கு ஒத்ததாக இல்லாததுனால ஏதோ ஒண்ணு நடக்குது. அது நடந்ததை திருத்திக்க சொல்லி எங்கேயோ ஒரு இடத்துல பலகீனமா இருக்கிற இடத்துல சுட்டி காட்டுது. அப்ப நம்ம என்ன பண்ணோம்? அதுக்குரிய செயலுக்கு போய் ஆராய்ச்சி பண்ணியிருந்தா நம்ம ஆரோக்கியமா இருந்திருக்கலாம். நம்ம என்ன பண்ணோம்? டாக்டர் தலை வலிக்குது மாத்திரை கொடு, மருந்து கடைக்காரரே தலை வலிக்குது மாத்திரை கொடு. இங்கெல்லாம் மருந்து கடைக்காரங்க இருப்பாங்க. நேரம் வந்து ஏன்னா டாக்டர் போனா 25 ரூபா ஃபீஸ், 50 ரூபா ஃபீஸ். அவரும் ஒரு 8 மாத்திரை தராங்க. அந்த 8 மாத்திரை இந்த ஆள்கிட்ட கடைசினா கொடுத்துட்டு போறாரு. அது என்ன வள்ளுவர் சொன்னாரே, நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும், வாய் நாடி வாய்ப்ப செயல் அப்படின்னா
ஏமா ஒரு ட்ரையல் பார்ப்போமே, உங்களுக்கு தலைவலியா? நீங்க ராத்திரி எத்தனை மணிக்கு படுத்தீங்க? ஓஹோ. டிவி நிறைய பார்ப்பீங்களா? இல்லையா? ஓஹோ. என்ன சாப்பிட்டீங்க? ஓஹோ. பசி எடுக்குமா? ஓஹோ. நல்லா வெளியே போனீங்களா? ஓஹோ. அதிகட கோபமா போடுவீங்களா? அப்படின்னா எவன்டா இவன் ஒரு தலைவலிக்கும் வான்னு கேள்வி கேட்டுக்கிறான். இவன் கேட்டு எனக்கு தலைவலி அதிகம் வச்சு அவன் டாக்டர். அந்த டாக்டர் போனா ஒரு மாத்திரை கொடுத்தா நச்சு தலைவலி போயிடுச்சு. அந்த சீட்டை பத்திரமா வச்சுக்கிறது. இந்த நான் மகரிஷி படத்தை வச்சுருப்போம், சில பேர் விநாயகத்தை படத்தை வச்சுன்னு இருப்பாங்க. அது மாதிரி அந்த பிரிஸ்கிரிப்ஷன் பத்திரமா வச்சுக்குவாங்க. அப்புறம் நல்ல பிரிஸ்கிரிப்ஷன் தொலைச்சிருவாங்க, ரெக்கார்ட் கேஸ் ஏற்றிடுவாங்க அந்த மாத்திரை பேரை. டாக்டர் மாதிரி போவார். அப்புறமா கொஞ்சம் இந்த 3 வருஷம் இந்த மாத்திரை சாப்பிட்டு கிடக்கிற மறுத்து போச்சு, மாத்திரை போட்டா தலைவலி கேட்க மாட்டேங்குது, கொஞ்சம் பவரா கூட. அது இல்ல வள்ளுவர் சொன்னது. நம்மளே சிந்திப்போம், எனக்கு தலைவலி ஏன் வந்தது? நான் இன்னைக்கு மத்தியானம் சரியா சாப்பிடலையா, லேட்டா சாப்பிட்டேனா, ரொம்ப நேரம் தொடர்ந்து டிவி பார்த்தனா, இல்ல ஏதாவது கோவப்பட்டனா, கவலைப்பட்டனா, இல்ல என்ன பொருள் அதிகமா சாப்பிட்டுட்டனா, என்ன பஜ்ஜி முறுக்கு வடை சாப்பிட்டனா, செரிக்கலையா, பசிக்கலையா, பசிச்சு தலைவலியா, அஜீர்ண கோளாறா தலைவலியா, மலச்சிக்கலால தலைவலியா, இல்ல எனக்கு நல்ல ஓய்வு இல்லையா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா ஓய்வு இல்லைன்னு ஒரு பதில் வருதுன்னு வச்சுக்கோங்க. உடனே போய் கண்ணை மூடி படுத்து 10 நிமிஷம் சாந்தியாசனம் பண்ணா தலைவலி இருக்குமா? இதான முறை. இதெல்லாம் முடியாது. 2 நிமிஷம் அந்த ஆராய்ச்சி பண்ணி முடிச்சிட்டேன். இது முடியாது. இங்க இருந்து டாக்டர் போய் கியூல உட்காந்து டோக்கனை வாங்கி எனக்கு முன்னால வந்தவங்களை பின்னால அனுப்புற, பின்னால வந்தவங்க முன்னால அனுப்புற, அந்த பொண்ணுகிட்ட கடம்புடனே ஒருத்தன் 5 ரூபா கொடுத்தா அந்த டாக்டருக்கு பொண்ணு உள்ள அனுப்பிச்சு இருவரும் போய் டாக்டர் பத்த வைக்கிறான். இவ்வளவு ஆயி அங்க அல்சரம் வந்து இங்க வீட்டுல நேரத்துக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்காத, அங்க இருந்து இந்த நேரா வீட்டுல வந்து சிடுபுடு உள்ள வேண்டியதுதான். நடக்குதா இல்லையா? அப்போ ஒரு தலைவலின்னா எப்படி வந்ததுன்னு சிந்திச்சா வேலை முடிஞ்சு போச்சு இல்லையா? சரி, ரைட். ஜுரம் ஏன் வருது? ஏன்னா இந்த சமுதாயத்துல ஜாஸ்தி வரதை மட்டும் டச் பண்ணிக்கணும். மீதெல்லாம் புக்ல இருக்க. இந்த கையை தேய்ச்சா என்னமா வருது? உஷ்ணம். ஒன்றோடு ஒன்று உராய்ந்தால் உஷ்ணம் வருது. அப்போ உடலில் தேவையில்லாத ஒரு பொருள் இருக்குதுன்னா அந்த பொருளை வெளியேற்றுவதற்காக உடலில் இருக்கின்ற இன்னொரு பொருள் அதை வெளியேற்றுவதற்கு ஒரு போராட்டம் நடக்குது. நான் உங்களை போகன்னு நீங்க போயிட்டா பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஒரு இடத்துல நடக்குது, ஒரு ஆபீஸ் வச்சுக்கோங்க, யோ நீ போயா, போக முடியாது, போயானா போய் தள்ளுறான்னு வச்சுக்கோங்க. என்ன அது உஷ்ணம் வருது. அப்போ ஒரு போராட்டம் நடக்குது. அப்போ போராட்டம் நடக்கும்போது உடல் இருக்கிற கழிவுகளை வெளியேற்றும் போது அந்த கழிவு முரண் பண்ணி பார்க்குது, போராடுது. அப்போ நம்ம கிட்ட இருக்கிற உயிராற்றல் போராடுது, வெள்ளை அணுக்கள் போராடும்போது என்ன வரும்? ஒரு வெப்பம். அந்த வெப்பம் தாங்க நமக்கு வந்து ஜுரமா வருது. அப்ப என்ன செய்யணும்? என் ராஜா 2 வேளையா சாப்பிடவே இல்லை ஜுரத்துல. என் கண்ணு இல்ல, நான் அப்பா வந்தோடனே ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன், கொஞ்சமாவது ரசம் சாதம் சாப்பிட்றா, ஒண்ணுமே சாப்பிடாத உடம்பு என்னத்துக்கு ஆகுதுறானா? அந்த இறைநிலை சொல்லுது ஒண்ணு சாப்பிடாதா, நாங்க உள்ள எங்க வேலையை பார்த்துக்கிறோம், அதை ஆஃப் பண்ணி வைடாந்து. நாங்க 24 மணி நேரம் டிவி ஆன்ல தாங்க இருக்கோம், அது கத்தினே இருக்கும், எங்களுக்கு வேணும்ன்றத பார்த்துக்கணும். யாராவது செஞ்சிருக்கீங்களா? ஆனா பாருங்க, அந்த உடம்பு வேணான்னுது சாப்பாடு. நமக்கு எப்படாங்க ஜுரம் வந்தா வாந்தி வரும், கொமட்டும். சாப்பாடு தெரியுங்களா? என்ன அர்த்தம்? நீ பேசாம இருடான்னு அர்த்தம். நாய் கூட அப்பப்போ விரதம் இருக்குதுங்க, சாப்பிடவே சாப்பிட உடம்பு சரியில்லை. எங்க வீட்டுல ஒரு நாள் 3 நாள் சாப்பிடல எங்க அம்மா. அந்த நாய் சாப்பிடாத இருக்குதுடா, டாக்டர் கூட்டும் போடா, எனக்கு தெரியாது விரதம் இருக்குதுன்னு. ஒன்னாவது பேசாரு தொல்லை தாங்கல. அவங்க ஒரு நாய்க்கு மட்டும் அவங்க சொன்ன நாய்க்கு பண்ணிட்டேன். என்கிட்ட ஒரு நாய் இருக்குதா வச்சு விட்டேன். 3 நாள் 4 நாள் ஆச்சு. நான் கொஞ்சம் அதுக்கு சில இதெல்லாம் வைத்தியம் பண்ண, சீரக தண்ணி போட்டேன், இஞ்சி போட்டேன். 4வது நாள் பிரமாதமா சாப்பிட்டுச்சு, தெம்பா இருக்குது. அப்ப என்ன அர்த்தம்? வேணான்னு அந்த வயிறு சொல்லிச்சுன்னா விட்டுடணும். சக்தி இல்ல, பலகீனமா இருக்குதுன்னா ஒரு ஜூஸ் குடிச்சிருங்க. பிடிக்குதா பிடிக்கல, ஒரு ஜூஸ் குடிச்சா குடல் எடுத்துக்கும். இதான செய்யணும். அந்த ஜுரம் அடிக்கிற நேரத்துக்கு நான் சொல்றேன் இதை. அப்போ உடம்பு என்ன ஆகும்? தானா நல்லா நடக்கும், சுத்தமா வந்து சேரும். நம்ம என்ன பண்றோம்? அந்த நேரத்துல மல்லு கட்டி சாப்பாடு கொடுக்குறோம். ஜுரம் அடிக்கும் போது சாதம் சாப்பிட்டீங்கன்னா ஜுரம் கூடிக்கிட்டே தான் இருக்கும், குறையாது. ஜுரம் அதிகமாயிட்டே இருக்கும். அதனாலதான் அந்த காலத்துல வறுத்த புழுங்கல் அரிசி கஞ்சி, அந்த நீரை மட்டும் கொடுப்பாங்க. அந்த அரிசி கஞ்சி வந்து சாதம் உள்ள வராது. அப்புறமா பார்லி கஞ்சி, பார்லின்றது அதிகமாக கொடுக்கூடாது, உடம்புல இருக்கிற நீரை வடி வச்சிரும். இப்படியே கொஞ்சம் இருப்பாங்க, பக்குவமா இருப்பாங்க. ஆனா இந்த வாந்தி பேதி வருதுன்றதுக்கு போய் இந்த ஆராய்ச்சி பண்ணின்னு இருந்துடாதீங்க. வாந்தி வர்றதுக்கு அஜீரண கோளாறுல வரலாம், எத்தனையோ சூழ்நிலைகள், எத்தனையோ கிருமிகளால வரலாம். அதுக்கெல்லாம் ஒரு மருத்துவர் எங்களை போன்ற பக்கத்துல இருந்து நீங்க செய்யலாம், இல்லைன்னா பேட்டரி ஏதாவது பண்ணிக்க வேண்டியதுதான். அதுக்கடுத்து இந்த சொறி சிறங்கு, உங்க வீட்டுல யாருக்காவது இனிமேல் சொறி சிறங்கு போல சொறி சிறங்கு வர்றதே இல்லை. அந்த என்ட்ரன்ஸே அடைச்சிட்டோம். வீட்டுல தப்பி தேவை குழந்தைக்கு சொறி சிறங்கு வந்தா இறைவன் கருணை அந்த குழந்தை மேல பரிபூர்ணமா வந்து அருள்பாலித்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் தாய் தந்தையர் மூலமாக இருந்து வந்த கலங்கங்களை அது கழிவுகளாக வெளியேற்றி கொண்டிருக்கிறது, செல்லை தூய்மைப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பது பொருள். அது சீவா வெளியேறுது. ஒரு வியாதி தோலுக்கு வருதுன்னா நம்ம பெரிய வியாதியிலிருந்து தப்பிச்சிட்டோம்னு அர்த்தங்க.
அடா அடா அடா, இந்த தோல் வியாதி வந்துச்சுன்னா சில பேர் படுற பாடு இது பாருங்க. இந்த தோல் டாக்டர் போய் களிம்பை வாங்கி தடவை விட மறைச்சிருவாங்க. அந்த மாதிரி சொறி சிரங்க அடக்கிட்டீங்கன்னாவே பிற்காலத்தில் அது இருதய நோயாகவும் நுரையீரல் நோயாகவும் சிறுநீரக பாதிப்புகளாகவும் எந்த இடத்துல பலகீனமா இருக்கோ அந்த இடத்துல அந்த கிருமி போய் தாக்கிடும். இந்த பக்கம் வர்றதை தடுத்துட்டா என்ன பண்ணுவீங்க? ஒரு தப்பு செய்யறா கூப்பிட்டு உனக்கு என்ன காரணம்பா அப்படின்னா அவன் திருந்துவான். தப்பு செய்யறனுக்கு உதவி பண்ணல என்ன பண்ணுவான்? திருந்த மாட்டான் இல்லையா? மேலும் மேலும் தப்பு குற்றவாளி ஏறான். அந்த மாதிரி அந்த சொறி சிறங்கக்கூடிய நோயாளிக்கு நீங்க இந்த களிம்புகளை போட்டு அந்த நோயை அடக்கிட்டீங்கன்னா உடனே அவர் என்ன ஆயிடுவாரு? அந்த பையன் வளர்ந்த பின்னால 30 வருஷம் கழிச்சு கூட இருதய நோயால் பாதிக்கப்படலாம். ஏதோ ஒரு வியாதியால் அவன் ஆயுள் காலம் முடிந்து போகும். அதுக்காக தான் சொறி சிறங்க அடக்கூடாது. யார் செஞ்சது? ஹானிமன் மேதை, ஹானிமனின் தந்தை. ஹானிமன் தான் ஹோமியோபதியின் தந்தைன்னு சொல்றது. ஹானிமன் தந்தை, ஹோமியோபதியுடைய தந்தை ஹானிமன் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காரு ஆராய்ச்சி பண்ணி. அப்புறம் ஒரு அற்புதமான ஒரு வியாதி அது. நோய் வந்தா நமக்கு அருள் கிடைக்குதுன்னு அர்த்தம், திருத்திக்கிறது வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஈஸ்னோபிலியா ஆஸ்மா. சில பேருக்கு லேசா தும்மல் வரும், டாக்டர் விடுங்க உங்களை ஆறுதல் படுத்துவார். பயப்படாதீங்க, லேசா பர்சன்டேஜ் கூடி இருக்கு, அதை பத்தி ஒண்ணு இனிமேல் ஒட்டடை அடிக்கிறத நிறுத்திக்குவாங்க. ஒட்டடை அடிக்கிறது நிறுத்திக்குவானா சரி. இந்த அம்மா ரோட்ல பஸ் பண்ண, ஐயோ எனக்கு ஈஸ்னோபிலியா இருக்குது, மனுஷால பார்த்தா அவ்வளவுதான் முகமுடி கட்டி போக ஆரம்பிச்சுவாங்க. இந்த மனுஷன் அந்த நோயை ஏத்துக்கிறது இல்லை, மனுஷால போராட ஆரம்பிச்சிடும். இப்ப மருந்து கொடுக்க 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 நீங்க அந்த நோயை அடக்கிட்டே வரும்போது சப்ரஸாய் என்ன ஆகுதுங்க? ஆஸ்துமாவா வந்து நிக்குதுங்க. அதனாலதான் இந்த டாக்டர்கிட்ட போன அலோபதிக்கு போன அத்தனை ஈஸ்னோபிலியா கேஸுமே என்ன ஆயிருக்காங்க? ஆஸ்மா பேஷண்ட் ஆயிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, பசிச்சா சாப்பிட்டா பசி அடங்கிடும், அப்புறம் 6 மணி நேரத்துக்கு. அந்த மாதிரி ஒரு நோய்க்கு ஒரு மருந்து கொடுக்குறாங்கன்னா அந்த நோய் முற்றிலும் இல்லாத போயிடணும். திருப்பி திருப்பி ஏதோ ஒரு பேர்ல ஒரு குடும்பத்துக்கும் குலதெய்வம் பேர் மறந்து போச்சு, கொலை டாக்டர் வச்சுக்கிட்டோம்னா என்ன அர்த்தம்? அப்படி பார்த்தா நம்ம ஆயுள் நீடிச்சிருக்கா? இல்லையே. ஃபேமிலி டாக்டர் அப்படின்ற அளவுக்கு போயிட்டு இருக்கிறோம். அப்போ அந்த ஈஸ்னோபிலியா ஆஸ்மாக்கு என்ன செய்யலாம்? அதுக்கு இப்பயே வாய்ப்பு கொடுத்துறேன். ஆஸ்மா இருக்கிறவங்க இந்த மூக்கு கோலையால மூக்கு கழுவணும். அந்த தண்ணி வந்துருச்சுன்னா நான் கழுவி காமிப்பேன். அப்புறம் இந்த எனிமாவுக்கான எனிமா எடுக்கணும். இந்த எனிமா எடுக்கிறத பத்தி நான் கேன் வாங்கியிருக்கவங்களுக்காக இப்ப சொல்லிட போறேன். இந்த எனிமா கேன் எடுத்தா என்னென்ன நடக்கும்? தோல் வியாதிகள் மறையும். 1, உடல் எடை குறையும். பல நாட்களாக தீராத நோய்கள் தீர்வதற்கு ஒரு வரப்பிரசாதமாக அமையும். அதுக்கோசரம் எனிமா எடுத்துட்டு நீங்க பரோட்டா சிக்கனும் சாப்பிட்டு இருந்தா அதுக்கு கேரண்டி இது கிடையாது. கொஞ்சம் உணவு மாற்றம் ஒருவேளை இப்படி மாத்திக்கிட்டு புலால் உணவை தவிர்த்தால் நோய் குணமாகும். மற்றொன்று, இந்த எனிமா கேனை உடல் நலம் சரியில்லாதவர்கள் தொடர்ந்து, ஆஸ்மா பேஷண்ட்னா நான் வந்து குறைஞ்சது 1 மாசம் எடுக்க சொல்றேன். தீராத தோல் வியாதினா 1 மாசம், லேசா இருந்தா 10-15 நாள் போதும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா மாதத்திற்கு 2 முறை குடல் சுத்தம் செய்யலாம். இதை பயன்படுத்திக்கலாம். எப்படி? நமக்கு ஏதாவது ஜுரம் வந்துருச்சு, எனிமா எடுக்கலாம். வயிற்று வலிக்குது, எனிமா எடுக்கலாம். ரொம்ப லாங்கா தொலை தூரம் போயிட்டு வந்திருக்கிறோம், ரொம்ப உடம்பு ஹீட்டா இருக்குது, எனிமா எடுக்கலாம். மற்ற நாட்கள்ல நம்ம வாரம் ஒரு முறை, ஒரு நாள் முழுவதும், மாதத்திற்கு ஒரு நாள் முழுவதும் பழ உணவு சாப்பிட்டே வந்தோம்னு வச்சுக்கோங்க, இந்த எனிமாவுக்கு பிற்காலத்தில் தேவையில்லாமல் போயிடும். 2வது, கெட்ட பழக்கம் ஆயிடுமா சார்? தினம் வாய்க்கு பிடிச்சு துப்புறது கெட்ட பழக்கம்னா இதுவும் கெட்ட பழக்கம் தான். தினம் பல்லு விளக்குறது கெட்ட பழக்கம்னா இதுவும் கெட்ட பழக்கம் தான். தினம் குளிக்கிறது கெட்ட பழக்கம்னா இதுவும் கெட்ட பழக்கம் தான். தினம் 3 வேளை சாப்பிடுறது அடிமைன்னா இதுவும் அடிமை பழக்கம் தான். ஹேபிட் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாய்க்கு கொடுக்கிற மரியாதை அந்த வாய்க்கு வக்கார இடத்துல இருக்கிறதுனால அது பேர் ஆசன வாய். நம்ம அதை 60 ரூபாய் பாக்குறோம், அதை கூட நம்ம 60 ரூபாய் வச்சுக்குது. மலம் தங்கிச்சுன்னா 180 வகையான வியாதிகள் வரும். அப்போ இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் பெண்களுக்கு பிரசவம் பார்க்கும்போது என்னமா பண்றாங்க? எனிமா கொடுத்துட்டு தான் பிரசவமே பார்ப்பாங்க. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? டாக்டர் கிட்ட 60 ரூபாய் அந்த மோஷன்லாம் வந்து விழுந்துருச்சுன்னா நாத்து அடிக்கணும், நம்ம கிட்ட எனிமா கொடுத்து எடுத்துறாரு. நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க. நான் கேட்பேன், சில பெண்கள் நம்ம அதை கேட்கிற முறையில இருக்காங்க பதில் கதறது. அது அல்ல காரணம். அவர்கள் உங்களுக்கு ஒரு மருந்து செலுத்துகின்ற பொழுது அது எதிர்வினையாக மாறிவிடாது இருக்கிறதுக்காகவும், உங்கள்கிட்ட நச்சுத்தன்மை பரவிடாது இருக்கிறதுக்காகவும் உள்ள இருக்கிற எனிமா மோஷன் எடுத்துட்டீங்க வச்சுங்க, உங்க உடம்பு பியூரா இருக்கும். இந்த பாம்பு கடிச்சுன்னு கூட பாத்தீங்கன்னா ஒரு வித ஓப்பனாக சொல்லாம நாய் கழிவுகள் எல்லாம் கரைச்சி ஊத்தி எடுக்க வைப்பாங்க. வாங்கினா என்ன அர்த்தங்க? குடல் சுத்தம் பண்ணி இந்த பக்கம் சுத்தம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பாம்போட விஷயம் கொஞ்சம் லேட்டா வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஊர்ல ஒரே ஒரு ரவுடி தான் இருக்கிறான், இதெல்லாம் நல்லவன் ஆயிட்டான், காப்பாத்துறது கஷ்டமா, ஆளுக்கு 10 ரூபா போட்டா இந்த ஒரு பண்ணி பொட்டி கடிச்சு பழிச்சு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாமே. அது மாதிரிதாங்க உடல்ல இருக்கிற அந்த கழிவை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னாவே போதும், நம்ம கிட்ட விஷம் வேலை செய்யறது குறைஞ்சிக்கிட்டே வந்துருங்க. அதுக்காக இது ஒரு துணை கருவியா பயன்படுத்துறோம். அது எப்படி எடுக்கணுங்க? இந்த வாயால என்ன தண்ணியை குடிப்போமோ, ஆனா இப்ப மோசம் பண்றோம், குளோரின் போட்ட தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு இருக்கிறோம். முனிசிபாலிட்டி வாட்டர். நம்ம வீட்டுல ஏதோ ஒரு போர் இருக்குது, உப்பு தண்ணி இல்ல, கொஞ்சம் நல்ல தண்ணி அப்படின்னா ஃப்ரெஷ் வாட்டர் இல்ல, முனிசிபாலிட்டி தண்ணி தான் கிடைக்குது, எல்லாம் அந்த மாதிரி போரும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, அதை காய்ச்சி ஆற வச்சிருங்க.
வடிகட்டி அந்த தண்ணி இந்த கிளாஸ் நிறைய ஊத்திக்கோங்க. கிளாஸ் நிறைய ஊத்திட்டு இந்த டியூப் இப்படி லைட்டா அப்படி கொண்டாங்க. இது வழியா தண்ணி எல்லாம் வெளியேறிடும். தண்ணி ஏன் வெளியேறும்? பூரா தண்ணி போறது இல்ல, இதுல கொஞ்சம் தண்ணி வந்து கப்புன்னு அடைச்சிக்கணும். ஏன்? உள்ள இருக்கிற ஏர் வெளியே வரணும். வந்த பின்னால நீங்க பாட்டு உங்க பாத்ரூம்ல போயிட்டு பெண்களோ ஆண்களோ அப்படியே லேசா குனிஞ்சு அந்த ஆசன வாயில இந்த டியூப் இது வரைக்கும் போற மாதிரி சொருவிக்கலாம். இங்க ஒரு தடை கொடுத்துருக்காங்க, பிரச்சனை கிடையாது. இது வரைக்கும் இப்படி கையை வச்சுட்டு சொருவினே இது வரைக்கும் போயிடும், அவ்வளவுதான். அதன் அப்புறமா இந்த பேப்பர்ல அந்த போட்டோவோட இருக்கும். எப்படி எல்லாம் நான் சொல்லது மறந்து போனாலும் போட்டோ பாத்துக்கலாம். எடுத்து இந்த கிளாஸ் இப்படி தூக்கி பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு இந்த காலை இப்படி கை வச்சு கொஞ்சம் குனிஞ்சிக்கலாம். குனிஞ்சிட்டு லேசா பிரீத் பண்ணீங்கன்னா 2 நிமிஷத்துல அந்த பூரா தண்ணி இறங்கிடும். சப்போஸ் அப்படி இறங்கலாம், இதை லேசா ஷேக் பண்ணீங்கன்னா, சப்போஸ் இந்த நுனியில மலம் கெட்டியா இருக்கும் அடைச்சிட்டு இருக்கும், லேசா ஷேக் பண்ணீங்கன்னா தண்ணி பூரா உள்ள போய் சேர்ந்துடும். சேர்ந்த பின்னால வந்து மல்லாந்து படுத்தினா அந்த போட்டோ அதில் போட்டிருப்பாங்க. போட்டு இப்படி படுத்திட்டு காலை 2 மடக்கணும். ஏன்னா நம்ம நரம்புகள் எவ்வளவு பலகீனப்பட்டிருக்கும் அப்படின்றது உங்களுக்கு அப்பதான் தெரியும். நம்ம காயங்கள் பயிற்சி பண்ற நமக்கு எல்லாரும் தெரியும், அந்த இடத்துல 13,000 நரம்புகள் இருக்கு. அது நேரடியாக 59,000 நரம்புகளோட தொடர்பு கொண்டு இருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த தண்ணி போனோடனே அதை அவசரப்படுத்தும் உங்களுக்கு மோஷன் வரத்துக்கு. உடனே போயிடக்கூடாது டாய்லெட். அந்த மாதிரி படுத்துக்கிட்டு லேசா கொஞ்சம் அப்படி சில பேருக்கு அவசரப்படுத்தினா, ஏன்னா முக்கி போறதுனால பலகீனம் அடைஞ்சிடும். லேசா அப்படி பட்டக்ஸ் லேசா தூக்குனீங்கன்னா, கால் இப்படி மடிச்சிருந்தா தூக்கலாம். தூக்குனீங்கன்னா தண்ணி கொஞ்சம் உள்ள குடலுக்குள்ள படுத்துன்னு போறதெல்லாம் தெரியும். அது கூட முதல்ல தெரியும். இந்த உடலோட பேசலாங்க, உடல் பேசல், பாடி லாங்குவேஜ். என்னைக்கு நம்ம உடம்பு நம்ம கிட்ட பேச நம்ம புரிஞ்சுக்கிறோமோ நம்ம கிக்கா வந்துடலாம். அதை வச்சுட்டு 10 நிமிஷம் படுத்திருக்கணும், 5 நிமிஷம். அதே 5 நிமிஷம் இப்படியே படுத்துக்கணும் அவசியம் இல்லை. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இடது பக்கம் ஒரு கழிச்சு படுக்கிறது. என்னன்னா ரின்ஸ் நடக்குது, உள்ள டில்டிங் பண்றோம். அப்புறம் வலது பக்கமா படுக்கிறது. படுத்துட்டு மீண்டும் மல்லாந்து படுத்து அப்புறம் பாத்ரூம்ல என்ன இருக்காங்களா கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். எந்திரிச்சிட்டு பின்னால நம்மளால தாங்க முடியாது. 5 நிமிஷம் படுத்துருக்கலாம், கம்முன்னு இருக்கும். அப்புறமா எந்திரிச்சு பாத்ரூம்ல யாரும் இல்லைன்னா பின்னால பாத்ரூம் போயிடுங்க. யாருக்கும் தெரியாது, நீங்க சும்மா படுத்துட்டு போறீங்க அவ்வளவுதான். ஒரு ஃபேமிலிக்குள்ள இருக்கும்போது பாத்ரூம் போயிட்டீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் பொறுமையா இருக்கணும். பொறுமையா இருந்தீங்கன்னா அந்த 15 நிமிஷம் ஏன் இருக்கணும்னு சொல்றேன்னா, உள்ள கட்டிக்கிட்டியா இருக்கும், சில பேர் குடல்ல செட்டா இருக்கும், அதெல்லாம் ஊறி வரணுங்க. இப்போ 1 வயசு குழந்தைக்கு நான் பேஜாச்சுட்டு எனிமா கொடுத்தாங்க, ஒரு அரை கிளாஸ் கொடுத்தேன். 1 வயசு குழந்தைக்கு பார்த்து கொடுக்க கூட வராதுன்னு வரவே இல்லை. அந்த அம்மா மூஞ்சி இவ்வளவு சின்னதா போச்சு. 1 மணி நேரம் வரல, நான் அரை மணி நேரத்தில் உட்கார வச்சா கூட டாய்லெட் போக மாட்டேங்கிறேன், அழுகுறான். ஒரு பயம் வேற இதை பார்த்தவனுக்கு. மறுபடியும் இன்னொரு கிளாஸ் ஃபுல்லா ஏத்தினேன். ஏத்திட்டு நான் போய் வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். டாட்டா காமிச்சிட்டு ஜாடா காமிச்சிட்டு இங்க தான் இருக்கிறேன் கூப்பிடுங்கன்ட்டு வந்துட்டேன். அப்புறம் போயிட்டான். போன பின்னால படிப்படிப்படியா அந்த குழந்தை நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துட்டான். அப்போ அந்த மாதிரி நீங்க ஒரு 15 நிமிஷம் இருந்து போனீங்கன்னா, ஒரு 5 நிமிஷம் பொறுமையா அங்க இருந்தீங்கன்னா படிப்படிப்படியா அந்த மோஷன் பூரா வெளியே வந்துடும். வந்த பின்னால உடம்பு தெரியும் பாருங்க, உண்மையான சுகம் அது இருக்கும். எப்ப எடுக்கலாங்க இனிமா? காலையில முதல் மோஷன் போன பின்னால. இப்ப ஒரு தெளிவு வந்திருக்கும், நம்ம இது ஹேபிட் ஃபார்மிங் வராதுன்னு. இயற்கையா எப்பயும் ஒரு முதல் மோஷன் போவோம் பாத்தீங்களா, அந்த மோஷன் போயிட்டு அரை மணி நேரம் கழிச்சு தான் இனிமா எடுக்கணும். சார் நாங்க ஜென்ஸ் அரை மணி நேரம் கழிச்சுன்னா மறந்துட்டேன், நான் மார்க்கெட் போய் 1 மணி நேரம் ஆயிடுச்சு, எடுக்கக்கூடாதா? அரை மணி நேரம் மினிமம், மேக்சிமம் அது பிரச்சனை கிடையாது. ஏன்னா அந்த மோஷன் இறங்கின பின்னால மறுபடியும் மோஷன் வந்து சேரும். நம்ம கணக்கு எப்படின்னா, காலையில ஒரு தடவை மோஷன் போயிட்டா போதும். ஏன்னா தினம் 2, வாரம் 2, மாசம் பல பழமொழிகள் இருக்கு. தினம் 2 வேளை சாப்பிடு, தினம் 2 வேளை டாய்லெட் போ, வாரம் 2 தடவை எண்ணெய் தேய்ச்சி குளின்னு சொன்னாங்க. நீங்க மாடு பாருங்களா, நம்ம வீட்டுல பசு மாடு வச்சுப்பீங்க யாராவது பாருங்க, 3 வேளை தீனி வச்சீங்கன்னா 3 வேளையும் சாணி போடும். ஆனா நம்ம வீட்டுல குழந்தை பிறந்தா அப்படிதான் 3 வேளை. டாக்டர் இவன் தின்னுட்டு எப்ப பார்த்தாலும் போயின்னு வச்சு அடைச்சிருங்க டாக்டர். அன்னைக்கு வந்து அவனுக்கு வியாதி. இங்க போச்சு வெயிட் கொடுக்குது வெளியே வருது, அவ்வளவுதானே. சாப்பிட்ட பின்னால அறியாமை சாப்பிட்டோன்னே குழந்தை, எங்க பாட்டி சொல்லி ஒரு பையன் கேட்டு, எங்க பெரியப்பா பையன் சாப்பிட்டு 3 வேளை போயினே இருக்கிறான்பா அப்படின்னு. அவங்க என்ன இந்த பக்கம் போனது அப்படியே வெளியே வந்துச்சு நினைப்பு. ஏன்னா ஒண்ணு இல்லாத மிஷினா, வாழ்வு இல்லாத மிஷினா. ஏற்கனவே நேத்து போனது வெளியே தெலுது, இப்ப போனது வேலை நடக்குது. இதான் நடக்குது. இத மாதிரி வாழ்ந்து என்ன போச்சு, மலைக்குடலும் பெருத்து போச்சு, இறைப்பையும் பெருத்து போச்சு, எல்லாம் பெருத்து போச்சு. அந்த ஒரு தன்மையை இதை கொடுக்கும்போது, அந்த மோஷனா வெளியே வரும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்ககிட்ட ஒரு மன அமைதி ஏற்படுறதோட உடல் குளிர்ச்சி ஏற்படும் போது, மூலாதாரம் அங்கதானே இருக்குது. மூல நோயின்னு சொல்றீங்க, என்ன அர்த்தங்க? நோய்க்கு பேர கையில வந்தா கைவலி, அங்க வந்தா மூல நோய், தலை நோயின்னு சொல்றோம். நோய்னா என்ன? ஒரு உபாதை. அந்த மூலாதார உயிர் சக்தி இடத்துலயே நோய் வருதுன்னா மெயின் சுவிட்சே எவ்வளவு மோசமா இருக்குன்னு பாத்துக்கோங்க நிலைமை. அதனாலதான் மூல நோய் வந்தவங்க சிடுன்னு இருப்பாங்க, அமைதியா இருக்க மாட்டாங்க, யாருக்கிட்டையாவது சண்டை போட்டுட்டே இருக்கிற சூழ்நிலைக்கு ஆளாயிடுறாங்க. அப்ப இந்த மாதிரி ஆரம்ப காலத்துல மூல நோய் இருக்கிறவங்க இந்த எனிமாவை தொடர்ந்து எடுத்துட்டே வந்தாங்கன்னா ஒரு 10 நாள்லயே வித்தியாசம் தெரியும். 1 மாசத்துல பரிபூர்ண குணம் அடைஞ்சிரும், ஒருவேளை இயற்கை உணவோட மட்டுமே. ஒரு ஆஸ்மா பேஷண்ட் இந்த எனிமாவை எடுத்துக்கிட்டு அந்த மூக்கு கழுவு குழையால மூக்க கழுவிட்டு இரவு உணவாக மாதுளை பழம், ஆரஞ்சு பழம், பன்னீர் திராட்சை, இந்த 3ஐ மட்டுமே முழு உணவாக வயிறு நிறைய சாப்பிட்டே வந்தாருன்னா போதும். முளைக்கட்டி தண்ணி ஒண்ணா சாப்பிட்டுருந்தா
அவள் கூட சாப்பிடலாம். சாப்பிட்டே வந்தா பரிபூர்ண குணமாக ஒரு 60 நாட்கள்ல மாற முடியும். மத்தியானம் நல்லா ஸ்டஃபா சாப்பிடணும், காலையிலும் சாப்பிடலாம். எண்ணெய் பொருளை குறைச்சிக்கணும், உப்பை குறைச்சிக்கணும். ஆஸ்மா பேஸ்ட். சக்கரை வியாதிக்காரரு நிறைய இருப்பாங்க. அவர்களுக்கு இந்த எனிமா கருவி மட்டுமே போதும், கூட இயற்கை உணவு. மூக்கு கழுவும் கருவி தேவையில்லை. தேவைன்னா வச்சுக்கலாம், சாதாரண மாசத்துக்கு ஒரு தடவை மூக்கு சுத்தம் பண்ணலாம். அவசியம்ன்றதுக்காக சொல்ல வர. எப்படி செய்யணும்? இரவு உணவாக இந்த முக்கணிகள் சொல்லுவாங்க. மா, பழம், வாழை, அப்புறம் சீத்தாப்பழம், அப்புறம் சப்போட்டா பழம். இந்த 5 கனி வகைகளை தவிர்த்துட்டு மீதி எத்தனை வகையான கனி வகைகள் இருக்கு சாப்பிடுங்க. ஐயோ, அலோபதிக்கு டாக்டர் பழமே கூடாதுன்றாங்க அப்படின்னு. ஒரு ஆடு 3 பேர் பார்த்துட்டாங்க கசாப்பட நல்லா நின்று. பரிதாபம் அந்த கதை சொல்லிட்டுனா கல்ல சொல்ல அவங்க சாப்பிடும்போது சொன்ன பரிதாபம் பார்த்தாங்க. நம்ம மன்ற அன்பர் அப்படியே போனார். ஆஹா, உலகத்துல எல்லாருமே ஆன்மீகவாதிகள் ஆயிட்டாங்க, இந்த 3 பேர் இந்த ஆடை பார்த்து இவ்வளவு பரிதாபப்படுறாருன்னு. சரி, நம்ம ஒரு பேட்டி எடுப்போமேன்னு போயிட்டாரு. என்னங்க அந்த ஆட்டு மேல உங்களுக்கு இவ்வளவு பரிதாபமா இருக்கு, விலை கொடுத்து வாங்கிட போறீங்களா, வெட்டுறதை தடுக்க போறீங்களா? அது இல்லப்பா, இந்த ஆடு எத்தனை கிலோ கறி தீரும், நான் வாங்கினா எனக்கு என்ன ப்ராஃபிட் கிடைக்கும்னு பாத்துக்கிறேன், என்ன விலைக்கு பேசலான்னு. சே முட்டாள், இவங்கிட்ட போய் ஓ இந்த 2 பேர் நல்லவங்களா இருக்க மாட்டாங்களா? பக்கத்துல ஒரு கேட்டாரு. நீங்க ஏங்க பாக்குறீங்க, நான் தோல் வியாபாரிங்க, அந்த ஆட்டு தோல் வாங்கினா என்ன விலை தீரும், ஆடு முத்தலா இலசா தோல் நல்ல விலைக்கு போகுமா போவாதுன்னு. இவன் ஒருத்தனா அதனால அவன் சொன்ன, நான் சூப் வியாபாரிங்க, தள்ளுவலியில சூப் வைக்கிறோம், அந்த கால் எலும்புக்காக நிக்கிறேன். அவங்கவுங்க பாக்குறது ஆட்டு தான். வெளிப்பாறைக்கு பார்த்தா 3 பேர் ஆட்டை தான் பார்த்தாங்க, நோக்கம் வியாபாரமா இருக்கு. அதனால யாரையும் தப்பு சொல்ல முடியாது. டாக்டரும் கூட உங்களுக்கு மருந்து மாத்திரை எழுதி அவங்க என்ன பண்றாங்க, மருந்து சாப்பிடுறாங்க. சிகரெட் குடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, சிகரெட் குடிக்கிறாங்க. அதனால நம்ம அதை பெருசா எடுத்துக்கூடாது, ஆராய்ச்சியா பண்ணி பார்க்கணும். மனவள கலை மன்றத்துக்கு போங்க, தவம் எடுங்க, உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கும், மன அமைதி கிடைக்கும்னா வந்து பாருங்க, ஒரு வாரம் செஞ்சு பாருங்க, சப்பையா போங்க, கையை பிடிச்சிருக்க மாட்டான். ஆனா உள்ளே வராம மனவளை கலை மன்றத்தில் அன்பு அமைதி கிடைக்கும்ன்றாங்க. எப்படியா கிடைக்கும் சொல்லியா? திருப்பி அடுத்த நானும் வரணும் தான் நினைக்கிற, வரல. அது எப்படி அமைதி கிடைக்கும் சொல்லியாண்ணா? அமைதி கிடைக்குமா? எதையும் செஞ்சு பார்க்கணும். சாப்பிட்டா பசி அடங்கும்னு சொன்னாங்க, சாப்பிட்டு பாருங்க, தெரியுதா? அப்போ சக்கரை வியாதி போனா அந்த 5 வகையான கனிகளை விட்டுட்டு இந்த கனிகள் சாப்பிடுங்க. தேங்காய் சாப்பிடுங்க. தேங்காய் சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் வருமா? வராது. நான் தேங்காய் 1000 தேங்காவை தின்னுருப்பேன்னு நினைக்கிறேன், பச்சை தேங்காய். ஆரம்பத்துல வெறும் தேங்காய் சாப்பிட்டு இருப்போம். ஒரு தேங்காய் 4-5 பழம். வெளியூர் போனா ஒரு தேங்காய் 5 ரூபாய், 4 ரூபா கொடுத்தா 4 வாழைப்பழம், 9 ரூபாய் என் டிஃபன் முடிஞ்சு போச்சு. அதுல கொஞ்சம் மீதுனா ஏற்ற கொடுத்துருவேன். ஹோட்டலுக்கு போனா 25 ரூபா சாப்பாடு, நெஞ்ச கறிக்குது வேற, வயிறெல்லாம் எரியுது வேற, காரம், பச்சை மிளகாய் காரம். அப்ப என்ன ஆச்சு? இப்ப தேங்காய் சாப்பிட்டு எவ்வளவு குண்டா இருந்திருக்கணும், உண்டா இல்லையா? 10 கிலோ காணும், ட்ரிம்மா இருக்கிறேன்னு பொறாம வேற படுறாங்க. நடக்குதா இல்லையா? அப்போ கேரளால இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க, குண்டு குண்டாவா இருக்கிறாங்க, தேங்காய் நிலையே சாப்பிட்றாங்க. என்ன ஒண்ணும் இல்லம்மா, அந்த பயன்படுத்தும் முறை. தேங்காவை சமைச்சு சாப்பிட்டா கொலஸ்ட்ரால். ஆனா இப்ப குண்டா இருக்கிறவங்க தேங்காய் சாப்பிட்டா ஒரு 3 பேத்த 4 பேத்த சாப்பிடலாம். நார்மல் பாடியில இருக்கிறவங்க கூட ஒரு 2-3 பேத்த எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா அந்த சக்கரை வியாதியில் இருக்கிறவங்க இரவு உணவாக கனிகள் எடுத்துக்கிட்டு, இப்ப சாப்பிட்டீங்களே வெள்ளம் போட்டா அது சாப்பிடலாம், ஒண்ணுமே செய்யாது. ஒரு கார அவுள் சாப்பிடலாம். காலை உணவாக கூட என்ன சாப்பிடலாம், காலையில ஒரு அவுள், இனிப்பவுள், ஒரு கார அவுள் சாப்பிடலாம். எலுமிச்சம்பழம் பிழிஞ்சுட்டு, எலுமிச்சம்பழம் சாதம் அடுப்பு வைக்காம செய்யலாம் தெரியுங்களா? அவுல ஊற வச்சுட்டு எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சுட்டு, உங்களுக்கு மஞ்சள் போட்டாதான் அப்படின்னு ஒரு சிட்டிக்கு மஞ்சள் போட்டு தாலி போட்டு பிறகு கொத்தமல்லி கருப்பில கிளி போட்டுங்க, உங்க எலுமிச்சம் சாதத்துல தூக்கி அந்த பக்கம் அடிங்க. அதுக்கு மேல செய்யவே மாட்டீங்க, என்ன கிடையாது, ஒண்ணு கிடையாதுங்க, பிரமாதமா இருக்கும். அந்த மாதிரி இந்த சக்கரை வியாதிக்காருக்கு அந்த எலுமிச்சம் சாதம் செஞ்சு வைக்கலாம். இந்த மாதிரி கொத்தமல்லி புதினாலாம் கிள்ளி போட்டு நிறைய செய்யலாம். ஐயோ போர் அடிச்சு போச்சுங்கன்னா நல்ல கேரட்டை சீவி போடுங்க, அவுல போடுங்க, தேங்காய் பூ போடுங்க, அவ தாலி போட்டுருங்க, இந்தாங்க சாப்பிடுங்க. வெஜிடபிள் பிரியாணி கேட்கிறாரா சக்கரை வியாதி பேஷண்ட், வெஜிடபிள் பிரியாணி செஞ்சு கொடுங்க. எண்ணெயை குறைங்க. ராத்திரி உணவு மட்டும் கண்டிப்பாக வெறும் பழ உணவு மட்டும் கொடுங்க. மீதி 2 வேளை அவர் விதவிதமா சாப்பிட்டோம். அந்த சர்க்கரையை தவிர்த்து நான் சொன்னேனே 4 வெள்ளைக்காரனை விட்டுடுங்க, ஒரு வெள்ளைக்காரனை வச்சுக்கலாம். சாதம் சாப்பிட்டுட்டு நல்லா சாப்பிட்டு வந்தாருன்னா அவருக்கு எவ்வளவு முற்றிய சக்கரை வியாதி, இன்சுலின் போடுற அவர் அம்மா சொன்னாங்க 90 நாட்களுக்குள்ளாக பரிபூர்ண குணம் கிடைக்கும். என்னுடைய முகவரி அந்த புத்தகத்தில் இருக்கு, நீங்கள் கடிதம் மூலமாக எழுதுங்கள், நான் இலவசமாக உங்களுக்கு ஆலோசனை. ஆனா செல்ஃப் அட்ரஸ்டு கவர் வச்சு அனுப்பிச்சிருங்க, 5 ரூபா ஸ்டாம்ப் போட்டி, அது முக்கியம். கொஞ்சம் பெரிய ஆபீஸ் கவர் அனுப்பிச்சா போதும், உடனே பதில் எழுதி உடனே போட்டு அனுப்பிச்சிட முடியும், அதுல ஒரு சௌகரியம் இருக்கு. அப்புறமா சக்கரை வியாதி பேஷண்ட்டுங்க செய்ய வேண்டிய ஒன்னொன்று, அதிகமாக கோபப்படுவதை தவிர்த்து கொண்டு டிவி சீரியல் பாக்குறத நிறுத்திடணும். சக்கரை வியாதி நல்லா வர வரைக்கும், அப்பதான் காலத்துக்கு மாத்திரை சாப்பிடாது இருக்கலாம். மற்றொன்று, என்னுடைய வைத்திய முறை இந்த ஆலோசனை ஆரம்பிச்ச உடனே மாத்திரை மருந்தை நிறுத்திடாதீங்க. அந்த மாத்திரையை சாப்பிடுங்க. 1 மாசம் கழிச்சு டெஸ்ட்டுக்கு போவீங்க, திரும்ப டாக்டர் அவர்கிட்டயே போங்க. ஆனால் தற்புகழ்ச்சியா பேசிடாதீங்க, கவனமா இருக்கணும். நான் இப்ப எல்லாம் பழம்